அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆயுர்வேத மருத்துவர் பூர்ணிமா பேசுகிறேன். நீங்கள் முந்தைய வீடியோவிலே பார்த்துருப்பீங்க. நம்ம ஸ்பேரோ வெல்னஸ் சென்டரில் ஆயுர்வேத சிகிச்சை முறை ஆரம்பிச்சிருக்கோம். இது ஒரு பழமையான இந்திய மருத்துவ முறையில் ஒன்றாகும். ஆயுர்வேதம் என்பது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. ஆயுர் என்பது லைஃப்னும், வேதம் என்றால் சயின்ஸ்னும் அர்த்தம். இது ஒரு அதர்வன வேதத்தின் ஒரு பகுதி. ஆயுர்வேத மருத்துவத்தினை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்றால், ஆச்சாரியர்கள் குறிப்பிட்டுள்ள மருத்துவ ஏட்டிலிருந்து மருத்துவ குறிப்புகளை எடுத்து இந்தந்த மருத்துவ மூலிகைகள் இந்தந்த நோயினை குணப்படுத்தும் என்று அறிந்து அதனை பயன்படுத்தி மருத்துவர்கள் குணமளிக்கின்றனர். ஆயுர்வேதத்தினை பற்றி நிறைய ஆச்சாரியர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அவற்றில் 3 முக்கிய ஆச்சாரியர்களை பற்றி காண்போம். ஆச்சாரிய வாட்படா, ஆச்சாரிய சரக்கா, ஆச்சாரிய சுஷ்ருதா. ஆச்சாரிய வாட்படா என்பவர் நாம் நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்றக்கூடியவை, பின்பற்றக்கூடாதவை, என்ன உணவு முறையில் என்னென்ன கால நேரங்களில் எடுத்துக்கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை பற்றியெல்லாம் விளக்கியவர் தான் ஆச்சாரிய வாட்படா. ஆச்சாரிய சரக்கா என்பவர் ஒரு நோய் வருவதற்கான காரணங்கள் என்னென்ன, அது எப்படி வருகிறது உடலிற்குள், அது வருவதனால் வரும் அறிகுறிகள் என்னென்ன, அதுக்கு எப்படி நாம் தீர்வு காணலாம், எந்த மூலிகைகளை கொண்டு அந்த அனுமானத்துடன் கொடுக்கும் பொழுது அந்த நோய் சரியாகும் என்பதை பற்றிலாம் விளக்கியவர் தான் ஆச்சாரிய சரக்கா. ஆச்சாரிய சுஷ்ருதா என்பவர் அறுவை சிகிச்சையை பற்றி விளக்கியுள்ளார். இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும், ஆயுர்வேதத்தில் அறுவை சிகிச்சை இருக்கா அப்படின்னு. ஆம், இருக்கிறது. அதை பற்றி விரிவாக விளக்கியவர் தான் ஆச்சாரிய சுஷ்ருதா. இந்த 3 ஆச்சாரியர்களையும் மற்ற பல ஆச்சாரியர்களையும் வழிநடத்தியவர் கடவுள் பகவான் தன்வந்திரி என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமின்றி ஆயுர்வேதத்தில் பஞ்சகர்மா எனப்படும் 5 வகையான உடல் சுத்தி முறை உள்ளது. வமனா, விரேச்சனா, நஸ்யம், வஸ்தி, ரத்தமோக்ஷனா. இந்த 5 வகையான உடல் சுத்தி முறையும் எந்தெந்த நோய்களுக்கு உரியது, அதன் செய்வதன் மூலம் எந்த தோஷத்தை சீர் செய்யலாம் என்பதை பற்றிலாம் பின்வரும் காணொளியில் காண்போம். நன்றி.